ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு சேனல் ஜோப் ஸ்ரீ தமிழ். எஸ்பிஐலேருந்து யூத் ஃபார் இந்தியா அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்திருக்கு. இதில் உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபண்டும் ட்ரைனிங் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் 90,000 போனஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எக்ஸாமினேஷனோ ஃபீஸோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்காக லேப்டாப், ஸ்மார்ட் ஃபோன் இது போன்ற அசசரிஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. A to Z டீட்டெயில்ஸை தெளிவாக சொல்கிறேன். இன்ட்ரோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஆலிவ் போர்டில் இப்போது ரயில்வேலேருந்து குரூப் டி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குல்ல, அதுக்காக ஆல் இந்தியா லைவ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது இந்தியா முழுவதும் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. அதுவும் நீங்கள் தமிழில் கூட ட்ரை பண்ணலாம். இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால உங்களோட ஆல் இந்தியா ரேங்கிங் எவ்வளோ, கொஸ்டின்ஸ்க்கான டீட்டெயில்ஸ், சொல்யூஷன்ஸ் என்ன எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஒரிஜினலாக ரயில்வே குரூப் டி எக்ஸாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். வர February 27 சாயந்தரம் 7 மணிக்குள்ளே ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஆலிபோர்ட் ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் தரேன். அதை டச் பண்ணி உங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு ரிஜிஸ்டர் கொடுத்து உங்களோட இமெயில் ஐடி, ஏதாவது ஒரு பாஸ்வேர்ட், உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து சைன் அப் பண்ணுங்கள். கேட்டகரியில் ரயில்வேஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. டைரெக்டாக ரயில்வே குரூப் டி லைவ் டெஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு என்ன லாங்குவேஜில் வேணும் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஸ்க்ரோல் அப் பண்ணிங்க அப்படின்னா லைவ் டெஸ்ட்டுக்கான லிங்க் இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணி ஸ்டார்ட் டெஸ்ட் கொடுத்து இந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். கொஷின்ஸ் தமிழில் வேணும் அப்படின்னா மேலே தமிழ் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கொடுத்து தமிழில் கூட போட்டு பாருங்கள். ரயில்வே குரூப் டி எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கிற எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆலிவ் போர்டு. ஓகே, கம்மிங் பேக் டு த நோட்டிஃபிகேஷன். வருஷம் எஸ்பிஐலேருந்து யூத் ஃபார் இந்தியா அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். அதில் ஆட்கள் எடுப்பாங்க. இதுனா என்ன எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் இந்த பேஜுக்கு வர லிங்க் தரேன். இதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை நவுவில் போயிட்டு இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எலிஜிபிலிட்டி அண்ட் ப்ராசஸ் இன் மென்ஷன்ட் அபவுட் டு அப்ளை ஃபார் எஸ்பிஐ யூத் ஃபார் இந்தியா ஃபெலோஷிப். ஸோ இது ஒரு ஃபெலோஷிப்புங்க. ஸோ இதுக்கு நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அதாவது 1 அக்டோபர் 2025 இந்த டேட்க்கு முன்னாடி ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். அதாவது பிஃபோர் 1 அக்டோபர் 2025 இந்த டேட்க்கு முன்னாடி நீங்கள் எந்த பாஸ்ட் அவுட்டாக இருந்தாலுமே எலிஜிபிள் தான். இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். 21லேருந்து 32 வயது வரை உள்ள ஆண்கள், பெண்கள் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது இந்த டேட்க்கு அப்புறம் பிறந்தவங்களாக இருக்கணும். அவங்களுக்கு தான் இப்போ 21லேருந்து இந்த 31 அப்படிங்கிற கேட்டகரி, அந்த ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது மேட்ச் ஆகும். ஓகே, அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஓவர்வியூ பாருங்கள். ஸோ இப்போது இந்த 2025 to 26 பேட்ச்க்காக இவங்க இப்போ ஆட்கள் எடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக நான் ஒரு லாகின் பேஜ் காமிச்சேன்ல, அதில் போய்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகுறீங்க அப்படின்னா ஒரு ஆன்லைன் அசஸ்மெண்ட் இருக்கும். அதாவது எக்ஸாமினேஷன் கிடையாதுங்க. ஸோ நீங்கள் உங்களோட ஸ்டோரி, உங்களோட பர்ஸ்பெக்டிவ் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த ஃபெலோஷிப் ப்ரோக்ராம்னா என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ எஸ்பிஐலேருந்து கண்டக்ட் பண்ணுறதை பொறுத்தவரையும் இவங்க கிராமப்புறங்களை, அதாவது ரூரல் ஏரியாஸை கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. இப்போ தமிழ்நாட்டிலே எவ்வளோ ரூரல் ஏரியாஸ் இருக்குது, ரொம்ப பின்தங்கிய கிராமங்கள். ஸோ அங்கே இவங்க இந்த மாதிரி எஸ்பிஐ சார்பில் ஃபெலோஷிப் அப்படின்னு ஒருத்தவங்கள போடுவாங்க. ஸோ அவங்க அங்கே உள்ள மக்களுக்கு எதை மேம்படுத்தலாம், அதே மாதிரி மத்திய அரசு, ஸ்டேட் கவர்மெண்ட்டோட திட்டங்களை அவங்களுக்கு விரிவுபடுத்துறது. ஸோ இந்த மாதிரியான ஒர்க்கு தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த ஃபெலோஷிப் அப்படிங்கிறது உங்களுக்கு மாதம் 16,000 ரூபாய் அப்படிங்கிற மந்த்லி அலவன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் 2,000 அப்படிங்கிறது டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்ஸஸ்க்காகவும், 1,000 அப்படிங்கிறது ப்ராஜெக்ட் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ்க்காகவும் தராங்க. அப்படி பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 19,000 உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபண்ட் இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்டரி ஆஃப் அந்த ஃபெலோஷிப்பை கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 90,000 உங்களுக்கு ப்ரொவைடும் பண்ணிடுறாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ராஜெக்ட் சைட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா அதுக்கான ஃபேர் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் கிளைமுமே பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எங்கே ப்ரோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படின்னா எங்கே வேணால் இருக்கலாம். ஸோ அதுக்கும் நீங்கள் வில்லிங்காக இருக்கணும். மேபி தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கலாம். பட் இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க எதுவுமே கேட்கல. ஸோ கீழே அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ அதில் அப்ளிகேஷன் இதில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். இதில் எதுக்கு ஜாயின் பண்ணணும், யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா கிராமப்புற மக்களுக்கு நலனுக்காக இந்த ஒரு ஃபெலோஷிப். ஸோ அவங்களோட வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு அது படிப்பு சார்ந்து இருக்கலாம், எலக்ட்ரிசிட்டி, வாட்டர். ஸோ இது தொடர்பாக அவங்களுக்கு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு ஃபெலோஷிப் தாங்க இது.
அதே மாதிரி இந்த பேஜில் கீழே ஃபெலோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃபெலோ ப்ரொஃபைல், ஃபெலோவோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். உங்களுக்கு முன்னாடி நடந்த பேட்சஸ்லலாம் யார் வந்து ஜாயின் பண்ணி என்ன மாதிரிலாம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரிலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணலாம். ஸோ டேரெக்டாக ஹோம் பேஜ் வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல அப்ளை நவ் அப்படிங்கிற டேப் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு இன்ட்ரெஸ்டடாக உள்ளவங்க நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணலாம். இப்போ இந்த ஃபெலோஷிப்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ், பர்சனல் டீட்டெயில்ஸ், அப்புறம் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கொடுத்து சப்மிட் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகுறீங்க அப்படின்னா உங்கள் இமெயிலுக்கு வந்து அவங்க இன்டிமேட் பண்ணுவாங்க ஃபர்தர் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூஸ்க்கு. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி. இன்ட்ரெஸ்டாக உள்ளவங்க ப்ரொசீட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இது தொடர்பாக இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுங்கள். ஸோ எப்படி இருக்கும், என்ன மாதிரிலாம் ஒர்க்கு, எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவுமே உங்களுக்கு பெட்டராக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எந்த டவுட்ஸ் எல்லாம் கமெண்ட்ஸ்ல இன்ஸ்டாலையும் கனெக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை.